அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் சென்னை வந்தடைந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். வெளிநாட்டிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை வந்தடைந்திருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி சென்ற முதலமைச்சர் ஒரு வார காலம் அங்கு முதலீடுகளை ஈர்த்து பல்வேறு நிறுவனங்களை சந்தித்து அங்கு தமிழ்வாழ் இளைஞர்களுடன் உரையாற்றியும் 15,516 கோடி முதலீடுகளை ஈர்த்து தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். சென்னை விமான நிலையத்திலிருந்து வெளியே செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் இடத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. தொண்டர்கள் வாயிலாகவும் திமுக நிர்வாகிகள் வாயிலாகவும் தொடர்ந்து விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற முதலமைச்சர் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் உள்ளிட்டோர் பூங்கொடுத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் என்பது இங்கே விமான நிலையத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் தற்போது வருகை புரிந்த மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. காலை முதலே இந்த சென்னை விமான நிலையத்திலிருந்து கிண்டி வரை திமுக சார்பாக சென்னை வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்பதற்காக பேனர்கள் மற்றும் மேலதாளங்களோடு தொண்டர்கள் விமான வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள் முதலமைச்சரை பூங்கொடுத்தும் புத்தகங்கள் கொடுத்தும் தற்போது வரவேற்று வருகிறார்கள். கடந்த 30ஆம் தேதி ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது சென்னை திரும்பியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சுற்றுப்பயணம் தொடர்பாக என்ன முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில சென்னை வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது.